இடத்துல போனால் காதெலாம் அடைச்சிரும். அந்த அந்த ப்ரெஷர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் தண்ணிக்குள்ளே நான் போயிருக்கிறேன். அந்த மாதிரி அந்த நீளமும் ஆழமும் அந்த ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது கடவுளுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிவிக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய ஜெபங்களில் இருக்குது. அதனால் நம்மளும் இந்த மாதிரி தான் ஜெபிக்கணும். ஓகேவா? இன்னொன்று ரோமர் 5:5 இதுவும் பவுல் தான் சொல்கிறாரு. அன்பு நம்மளுடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அந்த ஒரு காரியம் நம்மளை வெக்கமே படுத்தாதான். நம்மளுடைய பவுல் சொல்றாரு, தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதான். ஏசப்பா வந்து அவருடைய பெரிதான அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து வெக்கப்படுத்தாது. ஏன் எதை குறித்து வெக்கப்படுத்தாதுன்னா, நம்ம பாவியாக இருக்கும் போதே நம்மளுக்காக கிறிஸ்து இயேசு என்ன பண்ணியிருக்காரு? மரித்திருக்கிறார், பலியாகி இருக்கிறார். அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் எதிர்பார்த்து அவர் வந்து சிலுவையில் மரிக்கல. இப்போ நம்ம உதாரணத்தை சொல்கிறேன், நம்ம யாருடைய அன்பையும் நம்ம எதிர்பார்க்க தேவை கிடையாது. எந்த நேரத்துலையோ எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம மேலே முழுமையாக அன்பு செலுத்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு. அதனால் மனுஷனுக்கு கால் பண்ணலையே, ஃபோன் பண்ணலையே, என்னை விசாரிக்கலையே, அது பண்ணலையே, இது பண்ணலையே, அவன் இது மாதிரி பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு வந்து ஒரு தண்ணி கூட கொடுக்கல, அவன் இது மாதிரி பண்ணிட்டான், அது மாதிரிலாம் எதுக்கும் புலம்பி அது மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. நம்மளை எந்த நேரமோ எந்நேரமோ ஒருத்தர் முழுமையாக நேசிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. அந்த நம்பிக்கை தேவனுடைய அந்த எப்படி அவருடைய அன்பு இருக்குதான், வெள்ளம் போல இருக்குதான். ஒரு வெள்ளம் வந்தால் அப்படி இருக்கும். தேவனுடைய நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் ஒரு நாளமோ ஒரு நேரமோ எந்த ஒரு நிமிடமோ நம்மளை வெக்கப்படுத்தவே படுத்தாது. அதனால பவுல் மாதிரியே அவருடைய அன்பை உணர்ந்த நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கணும். நம்ம கடவுளுடைய அன்பை மாத்திரம் கேட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பவுல் அந்த மாதிரி இல்லை. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டார். அவர் குப்பை நஷ்டம் என்று விட்டுட்டார். பவுல் யார்? கமானியல் பாதப்படியில் படித்தவர். அதையும் விட்டுட்டு வந்தார். ரோமருடைய குடியுரிமை பெற்றவர். அதெல்லாம் ஒரு பொருட்டாவே என்னல எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு வந்தார். எதனால் விட்டுட்டு வந்தார்? இயேசு கிறிஸ்துடைய அன்பை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டார். சரியான விதத்தில் புரிஞ்சது மாத்திரம் இல்லை, சரியான விதத்தில் உணர்ந்து வாழ்ந்தா இயேசுக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை சிலுவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன சொல்றாரு பவுல்? எங்களை நெருக்கி ஏவுகிறது. நம்மள அப்படின்னு கிறிஸ்துவுடைய அன்பு நம்மள என்ன பண்றது? நெருக்கி ஏவுகிறது. நான் இந்த நேரத்தில் நம்ம என்னையும் உட்கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை நெருக்கி ஏவும், நம்மளை உந்தி தள்ளும், நம்மளை வந்து பலவந்தப்படுத்தும், நம்மளை வந்து கட்டுப்படுத்தும், அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வாழ வைக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு பவுலை எப்படி நெருக்கி ஏவுகிறதோ அந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவின் அன்பு 2 பக்கமும் நெருக்கி ஏவும். நம்மளை தமிழில் வந்து அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கிலீஷில் கூட இந்த மாதிரி கிடையாது. நெருக்கி நம்மளை ஏவுகிறதா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்குது. மொத்தத்துக்கு எப்படி 2 பக்கமும் தாளம், இந்த மாதிரி கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை நெருக்கி ஏவுகிற ஒரு சிறப்பான ஒரு அன்பா கிறிஸ்துவின் அன்பு இருக்குது. நம்மளை உந்தி தள்ளும், நம்மளை கட்டுப்படுத்தும், நம்மளை வந்து பலவந்தம் படுத்தக்கூடிய ஒரு அன்பா இருக்குது கிறிஸ்துவின் அன்பு. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு கொடுக்காத ஒரு அன்பு. விட்டே கொடுக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம விட்டு கொடுக்காம எல்லா விஷயத்திலையும் நம்மளோடு கூட இருந்து சகலத்திலையும் வழி நடத்தக்கூடிய அன்பு கிறிஸ்துவின் அன்பு பவுலை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பை யார் பெற்றுக்கொண்டார்னு வாசிக்கலாம். அடுத்தது வாசிங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிற, எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திடாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. நம்ம எதனால பிழைத்திருக்கிறோம்? ஏசு கிறிஸ்துவுடைய அன்புனால பிழைத்திருக்கோம். எதனால் நம்ம பிழைத்திருக்கிறோம்? இல்லைன்னா பாவத்தில் இயேசு கிறிஸ்து மேலே வரக்கூடிய அந்த கோபாக்கினை நம்ம மேலே வந்துச்சுன்னா என்னத்துக்கு நரகம் தான்.
இயேசு கிறிஸ்துவோடைய அன்புனால மாத்திரம்தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அவரை தாண்டிலாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மோசமான, கொடூரமான, கேவலமான பாவிகளா நம்ம இருக்கிறோம். அந்த தேவ ஆக்கினை நம்ம மேல வந்திருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார். அவரால் நம்ம என்ன பண்றோம்? பிழைத்திருக்கிறோம். இப்ப பிழைத்திருந்து சும்மா இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வாசிங்க. இருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருங்கள். இப்போ யாருக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம்? இயேசுக்காகவே பவுல் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? பிழைத்திருக்கணும். நம்மளுடைய காரியத்தையும் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய பிளான்ஸ்லாம் இல்லை. இங்கே ஒரே ஒரு பிளானு, அவருடைய சிலுவையின் அன்பு மட்டும்தான் பிளான். அதுதான் இயேசு பவுலுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. இப்போ பவுல் இப்போ ஆண்டவரும் நம்ம மேலே அன்பு கொள்ளுகிறதுல வைராக்கியமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? நம்ம மேலே அன்பு கொள்ளுகிறதுல வைராக்கியமாக இருக்கிறார். அவன் மேலே அன்பு வச்சுட்டா அவனை எப்படியாச்சும் ரட்சித்து கொள்வன்ற ஒரு வைராக்கியத்தில் நம்ம மேலே இருக்கிறார். நம்ம மேலே வாஞ்சை உள்ள ஒரு அன்புல இருக்கிறாரு, உணர்வுள்ள அன்புல இருக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, பிதா என் கையில் கரத்தில் கொடுத்ததை யாராலையும் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. என் சுய ரத்தத்தினால நான் மீட்டு கொண்டேன், அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம அவருடைய சுய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு மனுஷனா நம்ம இருக்கிறோம். அதனால அவருடைய கையிலேருந்து யாராலையும் அவர் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லி இருக்கிறாரு. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு இந்த ஒரு விஷயத்தை. அதனால அவர் அன்பை விட்டு நம்மளை யாராலுமே என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. அதனால தான் இதை இப்போ ரோமர் 8 எடுத்துக்கோங்க. தேவன் வைராக்கியமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். என்ன பண்ணோம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மள பிரிப்பவன் யார்? பவுல் மாதிரியே நம்மளும் சொல்லணும். ஏன்னா பவுலுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பவுலுக்கு கொடுத்த சுவிசேஷ வேலையை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. பவுலை எப்படி கடவுள் தேவனுடைய பிள்ளையா பார்க்கிறாரோ அதே போலதான் நம்மளுடைய தேவனுடைய பிள்ளையா பார்க்கிறாரு. பவுலுக்காக இயேசு எப்படி சிலுவையில் மரிச்சாரோ அதே போலதான் நம்மளுக்காக சிலுவையில் மரிச்சாரு. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த பவுல் சொல்ற விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம எடுத்துக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசிச்சு பார்க்கணும். அதனால வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் 8. இருப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாகவே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாது. அது எந்த ஒரு சிருஷ்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்மள இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் செஞ்ச தியாகம் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்ததுனால நம்ம ஜீவனுள்ள ஒரு உறவை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிறோம். எப்ப ஆரம்பிச்சோம் தெரியுமா? தெரியல. சரி, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்று அவருடைய சிலுவையின் பலியில நம்ம விசுவாசிக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம ஜீவனுள்ள ஒரு உறவுல இருக்கிறோம். என்ன உறவு? ஜீவனுள்ள ஒரு உறவு. அவருடைய அன்பின் நிமித்தமா நம்மளுடைய வாழ்க்கையில இலவசமா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு உறவு. அவர் கிருபையை சார்ந்து மட்டும் கிடைச்ச உணர்வு. அதனாலதான் ஏசப்பா சொல்றேன், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்ன்ற. இப்ப திராட்சை செடியில எப்படி கொடி இணைஞ்சு இருக்குதோ, ஏசப்பா பரலோகத்துல இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியான நிமித்தமா கடவுளோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியான நிமித்தமா ஏசப்பா செடியா இருக்கிற நம்ம அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கொடியா நம்ம இருக்கிறோம். அந்த கொடியை என்ன பண்றாரு? அவருக்குள்ள இணைக்கப்பட்டனா நம்ம என்னைக்குமே ஜீவனுள்ள ஒரு விஷயம் கொடியா தான் இருப்போம். அது இல்லாம அவரே சரிதமாகிய சபைக்கு என்ன பண்றாரு? தலையா இருக்கிறார். அப்ப அவர் தலையா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? அவயங்களா இருக்கிறோம். இப்ப அவயங்களா இருக்கிறதுனால தலைக்கும் இப்ப அவயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்ப அந்த கனெக்ஷன் இருக்கும் போது இப்ப வெட்டி போட்டா அது என்ன ஆகும்? தலைக்கும் அவயங்கள்
காரியங்களுக்கும் சரீரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து சரீரமாகி சபைக்கு ஒரு தலையா இருக்கிறாருன்னா அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஒரு உறவு இருக்குது. அந்த ஜீவனுள்ள உறவு எதுல ஏற்பட்டதுன்னா சிலுவையின் மரணத்துல தான் ஏற்பட்டது. அந்த ஜீவனுள்ள உறவு நம்மளை என்னைக்குமே விட்டு கொடுக்காது. அவர் உலகத்தோருடைய பாவங்களை எண்ணி கணக்குல வைத்துக் கொள்ளையா. உலகத்தோருடைய பாவங்களை எண்ணாம என்ன பண்ணாரு, நம்மள அவரோடு கூட ஒப்புரவாக்க ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளும் என்ன பண்ணணும், அன்றாட மனிதர்கள தேவனோடு கூட ஒப்புரவாக்கணும் சுவிசேஷத்தின் மூலமா. அதுதான் நம்மளுக்கு பிரதான பணி. ஆமென். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு பணி. அப்ப நம்ம ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலயே விலையேற பெற்ற ஒரு மதிப்பை நீங்க கொடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பத்தி அவன் லைஃப்ல நீங்க கொடுங்க. அதுதான் விலையேற பெற்ற ஒரு பரிசு அவனுடைய வாழ்க்கையில. அது நீங்க எவ்வளவு கோடி ரூபாய், எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பத்தி கொடுக்கறதுக்கு ஈடு ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இப்ப ஜீவனுள்ள அன்புல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குது? நியாயப்பிரமாணத்துமே எதனால அவருடைய மாம்சத்தின வழியா நம்ம பிரவேசிக்கிறதுக்கு தைரியம் கொண்டிருக்கிறோமா. அவர் அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணிருக்காரு, அவருடைய அன்பின் நிமித்தமா நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட நம்மள மீட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நம்மள மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மளுக்கு தேவனுக்கு பகைஞ்சல் கிடையாது. பாவத்தின் நிமித்தமா தேவனுக்கும் நம்மளுக்கும் பகை ஏற்பட்டது. ஆனா அந்த பகைய இயேசு கிறிஸ்து சிலுவையில நீக்கி கடவுளுக்கும் நம்மளுக்கும் அன்புன்ற ஒப்புரவாக்குற ஒரு நண்பனை போல கடவுளை நம்மளே ஆக்கிட்டார். இப்ப அந்த பகை நீக்கி கடவுளோடு கூட நம்ம பேசுறதுக்கு, உலாவுறதுக்கு, கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு அவருடைய சிலுவையின் மரணம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்குது, தகுதிப்படுத்திருக்குது. ஓகேவா? அதனால அவருடைய சிலுவையின் மரணம் நம்மளை தகுதிப்படுத்திருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப பவுல் அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவர் நம்ம வாழ்க்கையில ஜீவனுள்ள ஒரு உறவு வச்சிருக்காரு. பவுல் எப்படி அவர் உறவின் அடிப்படையில அவருடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்தாரோ அதே மாதிரி தேவனுடைய உறவை பெற்றுக்கொண்டவர்களா நம்ம இருக்கிறோம். அவர் உறவின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். ஏன்னா ஏசப்பா இழந்து போன உறவை மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய சுய ரத்தத்தினால புதுப்பிச்சிருக்காரு. நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, பாவத்துல விழுந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, பாவத்துல விழுந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். அந்த பாவத்தை மேற்கொண்டு அவரோட உறவுல இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு மகளாக நம்ம இருக்கணும். அதே மாதிரிதான் பவுல் வாழ்ந்தார். ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட உடனே நம்ம ஒப்புரவாயிடணும். என்ன ஒரு நம்ம தகப்பன் எல்லா பாவத்தையும் மன்னித்து அதை சுத்திகரிக்க வல்லவரா இருக்கிறார். அதை சுத்திகரிச்சு மறுபடியும் அவரோடு கூட பயணம் செய்ய அவர் ஆசையா இருக்கிறார். அதனால சப்போஸ் நம்ம ஸ்லிப் ஆயிட்டோம்னா மறுபடியும் தேவனுடைய அண்டையில நம்ம என்ன பண்ணணும், வந்துடணும். அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய நித்திய அன்புக்குள்ளாக நடக்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு அன்பை நம்ம உணர்ந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம நடக்க பழகணும். நம்ம எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அல்டிமேட்டா இந்த ஜீவனுள்ள ஒரு உறவு இருக்கு தெரியுமா? அந்த ஜீவனுள்ள உறவு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுள்ள உறவு மரணத்தையே ஜெயிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில. எப்படி ஜெயிக்கும்? கொரிந்தியர் 2. இப்ப நம்மளுடைய இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குதுன்னா, நம்மள இழந்து போன அந்த ஜீவனுள்ள உறவையும் பெற்றுக்கொள்ள வச்சிருக்குது. அது இல்லாம தேவ கோபத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்குது. நம்ம வாழ்க்கையில இருந்து பாவம் நீக்கிற ஒரு பாவ பிரயாச்சித்த பலியா இயேசு மரிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இப்ப அவருடைய அன்புல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்போட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். அந்த ஜீவனுள்ள ஒரு உறவுல நம்ம இணைக்கப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து வருகையில என்ன பண்ணுவோம், நம்ம உயிர்த்தெழுவோம். மரணம் நம்மளை பிடிச்சி வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்துல மரணத்துடைய கூரை ஆண்டவர் நசுக்கிட்டார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்துக்கு ஒரு ஜெயமும் கிடையாது, மரணத்துக்கு ஒரு கூரும் இல்லை. ஏன்னா மரணம் அது தேல் மாதிரி ஒரு கொட்டுகிற விஷம் போலையா அந்த கூறு. அந்த கூரையே அந்த விஷமுள்ள ஒரு காரியத்தையே அவர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் உடைச்சிட்டார். நம்மளுக்கு அழிவுள்ள காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை.
ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய உறவுல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துடைய வருகையில இந்த அழிவுள்ளதா இருக்கிறது அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு ஏதுவா இருக்கிற சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். மரணம் என்ன பண்ணும்? ஜெயமாக விழுங்கும். ஏன்னா அவருடைய அன்பு அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பரா இருக்கிறாரு. மேய்ப்பரா இருந்தாலும் அன்றாட நம்மளை பராமரிப்பார். எதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கூட நீங்க எதை குறித்து பயப்படவே தேவையில்ல. என்ன சாப்பிடணும், என்ன எங்க தூங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புலம்ப தேவையில்ல. நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை விட்டு விலகவே மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். மத்திய 28 கடைசி வசனம் என்ன சொல்லுது? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வாக்கு மாற மாட்டார். அதனால இப்ப ஒரே ஒரு கடமை தான் நம்மளுக்கு. அவர் அன்பை பெற்றுக்கொண்ட நம்ப அவர் அன்புல நிலைத்திருந்து பவுல் மாதிரியே ஆண்டவர் எதை நேசிக்கிறார் என்ற ஒரு விஷயத்த வாழ ஆரம்பிச்சிடணும். எல்லாத்தையும் நீங்க ஆசைப்படுறதெல்லாம் குப்பையா நினைச்சிருங்க, அற்பமா நினைச்சிருங்க, அதை விட்டுட்டு வந்துருங்க. இயேசுப்பாக வாழ்க்கை ஓட ஆரம்பிங்க. கடவுள் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம யாரோட மந்தையா இருக்கோம்? நம்ம இயேசுவோட மந்தையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை நம்மளுக்கு இருக்கணும். தேவனுடைய அன்பை எங்க வெளிப்படுத்த முடியும்? அதிகமா சொல்லுங்க, சபையில தான் வெளிப்படுத்த. அதனால கடவுளுடைய அன்பை நம்ம இங்கதான் பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் சபைக்கே வராம இருந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கடவுளுடைய அன்பை கரெக்டா பயன்படுத்துற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் தான். ஏன்னா சர்ச்சில் நம்ம சகல சகோதரனுக்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும். மனஸ்தாபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவனை மன்னிக்காம நம்ம இருக்கக்கூடாது. அவனுக்கு கூட கசப்பு இருக்கக்கூடாது. அப்படி கசப்பு ஒரு வேளை நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம தேவனுடைய மந்தையில இல்லை. ஆமென். வசனம் பார்க்கலாமா? வசனம், அவரை அறிந்திருக்கிறவன் சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். நம்ம அப்படி கை கொள்ளாத பட்சத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் உண்மையா தான் இருக்கிறாரு, நம்ம பொய்யனா இருக்கிறோம். அப்புறம் வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறோமா. அப்ப அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும். அது எப்படி கை கொள்ளணும்? யாருக்கிட்டையும் நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? விரோதமே இருக்கக்கூடாது, கசப்பே இருக்கக்கூடாது. எனக்கு உண்மையா யாருக்கிட்டையும் கசப்பு இல்லை. ஆமென். உண்மையா நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் மேல அன்பு செலுத்துறேன். யார் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை, யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை. நான் இயேசு என்னை நேசித்த மாதிரி நானும் பிறர் நேசிக்க ஆசைப்படுறேன். அப்படி ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா என்னை தயவா மன்னித்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? அந்த மந்தையில் இருக்கிறோம், நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்ப 4 வாசிச்சோமா? நாங்க எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் அது அப்படியே நிறுத்துங்க. ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அன்பா இருந்து ஒற்றுமையா இருந்து யாருக்கும் இடரல் இல்லாம இருந்து கர்த்தர் நம்மளுக்கு மெய்ப்பனா இருக்கிறாரு. நம்ம சரியான ஒரு ஆடா இருந்து நம்ம வாழ்க்கையில சகல சகோதரர்களையும் நம்ம நேசிக்கணும். ஆமே. அப்படி நேசிக்காத பட்சத்துல எப்படி இருக்குது? கடினமா இருக்குது. அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருளில் தான் இருக்கிறான். சும்மா மேலோட்டமா என்ன பண்றாங்க? ஒரு இயேசு ஏத்துக்கிட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க தவிர இது வரைக்கும் அவன் என்ன பண்றான்? இருளில் தான் இருக்கிறான். அப்ப 10 வாசிங்க. இல்லை. அப்ப நம்ம சகோதரனுக்கிட்ட அன்பு கூறணும். நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் இடத்துல என்ன பண்றது? அவன்கிட்ட என்ன நிலைத்து இருக்குது? ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறான், நிலைத்திருக்கிறான். அவன் தான் கடவுளுடைய பிள்ளையா அங்க இருக்கிறான். அவன் தான் அந்த தேவனுடைய இணைக்கப்பட்ட உறவுல சரியான பாதையில நடக்கிறவனா இருக்கிறான். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்ம இருக்கணும். அது மாதிரி நம்ம அவனிடத்தில் இருந்து இடரல் இல்லையா, அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து வெறுப்பு இல்லை, அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து நம்மளுக்கு பக்தி விருத்தி மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உண்டாகும். சரி, 11 சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறானா, தன்னோட
அவனோட போகிற இடம் கூட அவனுக்கு என்ன பண்ணாத தெரியாது. அந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில என்ன பண்றான், இருக்கிறான். 1 யோவான் 4:7 யாச்சும் ஒருத்தர் வாசிங்க. 1 யோவான் 4. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு எப்படி இல்லை, வம்பா இல்லை. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, வம்பா இருக்கக்கூடாது. அன்பாகவே நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துட்டு போயிடணும். என்ன சாதிக்க போறோம் நம்ம? என்ன சாதிச்சு என்ன பண்ண போறோம்? ஒருத்த மேல வெறுப்பு பகை என்றதால நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில போயிடணும். அன்பு எப்படி இருக்காதான் அன்பை பத்தி பேசப்படுது. அன்பு எப்படி இருக்குது? அயோகமானதே செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படுது. ஓகேவா? இப்ப தீங்கு நினையாது அப்படின்னு போட்டிருக்குது. தீங்கு நினையாதுன்னா எப்படி தெரியுமா அந்த வசனத்தோட மீனிங் இருக்குது? ஒரு தீமையான காரியத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கணக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த காரியம் பண்ணிட்டானே, அது பண்ணிட்டானே, இது பண்ணிட்டானே, அதனால கரெக்டா கவுண்டர் அட்டாக் இப்ப கொடுக்கலாம். அந்த மாதிரி அன்பு என்னது? அந்த தீங்கான விஷயத்துல கணக்குல வைத்திராதான். அந்த மாதிரி தான் அந்த கிரீக்ல இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம கிறிஸ்துவின் அன்பை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்துறோமா இல்லையா என்ற ஒரு விஷயமே இங்கதான் நம்மளுக்கு தருது. அப்புறம் 1 யோவான் 4:16 நம்ம கடவுள்ல நிலைத்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா நம்ம வாழ்க்கையை நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை உணர்ந்தவர்களாக இப்போ ஒப்பு கொடுக்க போறோம்.